Hi, this is Nani, and today we had a press meet of Nan E. It's Ega in Telugu. So the press meet is basically to announce the project and everything about a few details about Nan E. The film is about, as Rajamouli sir said, it's about this guy who gets killed and then again he's born as a fly, and how the fly takes revenge for his death is the film about. I know it's a surreal idea. You must be wondering, how can a fly, such a small thing, take revenge? So that is what is interesting in Nani, and that is what you have to see it on the big screen. So I am very excited and I am very proud to be a part of such a project. I am sure this film will stay, and this is a film where in future also everybody will have a DVD copy of this and in their home, in their DVD collection. I'm sure. 1 year back வந்து டைரக்டர் ராஜமௌலி இஸ் a very popular director. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மகதீரா அப்படின்ற படத்தோட ரொம்ப ஃபேமஸ். அண்ட் தமிழ்ல வந்து சிங்கமும் ஒரிஜினல் ஹிந்தி தெலுங்கு வெர்ஷன் அவரோட தான். அவர் வந்து he is a wonderful director. அவர் வந்து ஒரு 1 year back he called me. he said என்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ தான் you are the right person to write dialogues அப்படின்னாரு அவர். நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு தெலுங்கு படம்லாம் எழுதிய தெரியாது சார். நான் இல்லை, இது தெலுங்கு மட்டும் இல்லை, தமிழையும் வரப்போகிறது, பைலிங்குவலும் வரப்போகிறது. நீங்கள் தெலுங்கு தமிழ் ரெண்டுக்கும் சேர்த்து எழுதுங்க, நான் தெலுங்குக்கும் யூஸ் படுத்திக்கிறேன், தமிழ் அதை அப்படியே யூஸ் படுத்திக்கிறேன் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நான் போய் கேட்டேன். ஒரு கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நேரேட் பண்ணார். ஒண்டர்ஃபுல். என்னுடைய சினிமா அனுபவத்தில், சின்ன அனுபவத்தில் ஒரு கதையை வந்து, இன்ஃபேக்ட் இந்த சினிமாவை நான் இன்னும் பார்க்கல, பட் எனக்கு சினிமாவை பார்த்த ஒரு திருப்தியை அந்த நேரேஷன்லேயே அவர் வந்து டைரக்டர் ராஜமௌலி கொடுத்தார். அவ்வளோ ப்ரில்லியண்டாக இருந்து இந்த படம் வந்து என்னுடைய ஃபீலிங், இது என்ன கதை, இது என்ன மாதிரி அப்படின்னு கேட்கறது உங்களுக்குலாம் தோணும். பட் அது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லாமல் இருக்கிறது பெட்டர்னு எனக்கு தோன்றது. தட்ஸ் வாட் டைரக்டர் ஆல்சோ வில் ஃபீல். இது என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒரு பேரல் எது மாதிரி அப்படின்னா, ஜானர் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல போனோம்னா, அபூர்வ சகோதரர்கள் ஒரு படத்துக்கு, கமல் சாரோட படத்துக்கு நான் டைலாக் எழுதினேன். அந்த படத்தில் வந்து எப்படி ஒரு குள்ளன், தட் இஸ் ஒரு ஹீரோ வந்து பழி வாங்குறதே ஒரு கஷ்டமான காரியம் படமா வந்திருக்கு. நிறைய படங்களை பார்த்துருப்பீங்க. அதுக்கே ஒரு 12 ரீல் ஆகும் ஹீரோ பழி வாங்குறதுக்கு. ஒரு அபூர்வ சகோதரில் ஹீரோலையும் ஒரு டார்ஃப் குள்ளமா இருக்கிற ஒரு அப்பு வந்து எப்படி பழி வாங்கினாங்கிறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுல இன்னும் அதையே விட சின்னதா குள்ளமா ஒரு பழி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. ABCD இல்ல, ஃப்ளை, பறக்கிற கொசு. அந்த நீ வெறும் கொசு தானடா, நீ வெறும் தானடா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாதாரணமா சொல்ற ஒரு கொசுவோ ஈயோ, அது என்ன, அதுக்கு என்ன பலம்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் சொல்ற மாதிரி, ஈக்கு என்ன ஒரு காலம் வந்துன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த நான் ஈ. இந்த படத்தோட ஹீரோ பேர் நானின்னு பேரு. நான் ஐ ஆம் அப்படிங்கிற அந்த பேரை வச்சிருக்கோம். அண்ட் இட் ஹாஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி. ஃபுல்லா கிராஃபிக்ஸ். இப்போ கிராஃபிக்ஸ் வந்து சும்மா ஒரு பாட்டுக்கோ ஒரு ஃபாரின் லொகேஷன்ல வந்து இது பண்றதுக்கோ நம்ம யூஸ் படுத்துறோம். பட் இது வந்து கிராஃபிக்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் கிராஃபிக்ஸா இல்லாம கதையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு கதைக்கு வந்து என்ன தேவையோ, இந்த நீங்க இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லிட்டில் ஸ்டூவர்ட், ஷ்ரக், இந்த மாதிரி சில ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் வந்தது. அதற்கு இணையாக, அதாவது ஹாலிவுட் படத்துக்கு இணையாக நம்ம சொல்லுவோம் என்னன்னா, சில விஷயத்துல இணையாக அப்படிமோ, அந்த மாதிரி இல்லாம டெக்னிக்கல இணையாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நான் ஹிந்தியில இது பேர் ஈகா அப்படின்னு. ஈகான்னா நம்ம ஊர் தமிழ் வந்து ஈன்னு அப்படின்னு அர்த்தம். அந்த திரும்பி இங்கே ஈகா தான், தான் பறக்கிறதுங்க என்ன. ஏன்னா எங்க போனாலும் இருக்கிற ஒரு கேரக்டர் என்ன, படம் வந்து ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பரம திருப்தியா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒர்க் பண்ண ஒரு படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் டைரக்டர் ராஜமௌலி அவருடைய கிரீடத்தில் இது மற்றும் ஒரு இறகாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நிச்சயம் நம்புறேன். Another feather in his cap. Thank you very much. Thank you. I am very happy and proud to introduce my first Tamil film, Nani. This is not a science fiction film, but but it's got a supernatural element in it. It's about how a common housefly takes revenge on a human. If you look at it, a human being is about 10,000 times bigger than a housefly, maybe 25,000 times stronger than a housefly. And a human being can kill a fly with a swat of his hand. So it's such an impossible task. But my housefly succeeds in what it wants to do, taking revenge on the revenge on the villain. How he does it, how the housefly does it is the rest of the story. That's what you have to watch out on the screen. It's completely fun-filled, and the climax has got a lot of emotion in it, and
Hope you'll all like it. Thank you very much. என் பேர் சமந்தா அண்ட் என் படம் நான் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரமா அண்ட் இட் இஸ் டைரக்டட் பை ராஜ்மௌலி சார். ராஜ்மௌலி சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர்ஸ். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பெரிய டைரக்டர், எல்லா படமும் ஹிட் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அண்ட் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு படம் ஒரு வச்சு படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீம். டைரக்டர் எப்படி யோசிச்சிருக்காரு கூட இது எப்படி ஐ கேனாட் ஈவன் எக்ஸ்பிளைன். இது எனக்கு இந்த படம் கிடைக்கிறதுல ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அண்ட் ஐ திங்க் தட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில் அண்ட் டெஃபினெட்லி திஸ் ஃபில்ம் வில் பி அ வெரி வெரி குட் ஃபில்ம் ஃபார் any industry, அது தெலுங்கும் சரி தமிழும் சரி. it will not be bound by one language. She is a micro artist படத்தில் and நிறைய கம்யூனிகேஷன் இருந்தது அந்த ஈயோட. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இருக்காது கிராஃபிக்ஸ். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது அண்ட் இது ஒன்லி ஒருத்தரால் தான் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வரை ஒருத்தரால் தான் பண்ண முடியும். இது ராஜ்மௌலி சாரால் தான் பண்ண முடியும். I really am so proud of this film, of the team, of the director. சொல்லப்போனால் அவர் தான் ஹீரோ படத்தில். அவர் எல்லாமே இந்த மாதிரி யாரால யோசிச்சிருக்க முடியாது அண்ட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் ஹீரோ நான் நடிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் only 2 or 3 songs. There are not many songs and Keeravani sir is the music director. The song whatever we shot is just amazing. அவர் வந்து I always think that our best ராஜ்மௌலி சார் தான் கொடுப்பாரு and it's just amazing song. எல்லாருக்கும் வணக்கங்க. என் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், கொஞ்சம் இங்கிலீஷ் கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். தமிழில் பேச முடியலன்னா உடனே இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் ப்ளீஸ் பேர் வித் மீ. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐம் ரியலி எக்ஸைட்டடுங்க. என் ஃபர்ஸ்ட் தமிழ் படம் நானி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எனக்கு வந்து என் படத்தில் ஸ்டோரி வந்து முதல்ல சொல்கிறது பழக்கம். I'll try to explain it as simply as possible. This story, நானி படம் வந்து ஸ்டோரி வந்து இட்ஸ் அபவுட் 3 main characters. One boy, one girl and a villain. A படத்துல this boy and girl are in love. They are in love. 25-year-old boy or 22-year-old girl are in love with each other. It's a beautiful, nice love story. இதுக்கு நடுவில் we have a villain who is very பணக்காரன், ரொம்ப புத்திசாலி, இஸ் வெரி arrogant and very confident. அவருக்கு வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி தான். And one day he happens to see the girl and he is immediately smitten by her. And he comes to know very soon அந்த பொண்ணு வந்து வேற ஆளு காதலிக்கிறான். Now this boy doesn't even feature in his radar. Now he's some simple, very simple boy. இந்த வில்லனுக்கு அது தாங்க முடியாது, அவர் ஈகோ எடுக்காது அது. And he will very brutally murder the boy. இந்த ஸ்டோரி எல்லாம் ஃபர்ஸ்ட் 20-30 மினிட்ஸ்ல it will get over, it will முடியும். So this boy who is dead, our ஆத்மா வந்து it's reborn as a fly, as a house fly, ஒரு சாதாரண ஈயா பிறக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்கு வந்து அந்த ஈ பார்க்க முடியும், கேட்க முடியும், ஒரு no, it can think like a human, but physical abilities are like a fly. No, it cannot speak, it cannot do anything strong. Now a human being is 10,000 times stronger than a fly, 25,000 times bigger than a fly. It's very strong. But in the ஈக்குள்ள இருக்கிற கோபம், அந்த ஈக்குள்ள இருக்கிற revenge is true. The emotions are true. And it wants to take revenge. It wants to kill the person who has killed him in his previous life.
how he does it. Now, Yosicha, it seems like an impossible task. But if you think, most of the things which have happened in our life are impossible tasks. How we do it, how we use our abilities to our extreme, how we think to the extreme of our limits and do it, and do the things that are impossible, are the human victories. So the same human victory I am applying to the E, and how he does it is done in a very fun way. It's done in a very fun way, and finally it takes revenge on the villain. How he does it is the rest of the film. I want to clarify one thing, Anga. It's not a animation film. Cartoon padam madri irukad. It's a realistic fly, and the actions, the movements are everything like a fly. The size is like a fly. Ella sadharana ee madri da irukum. And the reactions with the human being ella oru sadharana ee madri da irukum. But still it does what it has to do. So that is the story of a film. Very innovative thought, and a very different thought. And in the process, or what in the padam pannovane mudivedutaka, we had to go through different stages. எப்படி எடுக்கணும், ஆர்டிஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த ஈ பார்த்து ஈ இருக்காது, அவர் ஆக்ட் பண்ணும்போது அங்கே ஈ இருக்காது. They have to imagine the fly is moving across their faces in a certain manner. நான் எப்படி மூவ் பண்றேன்னு யோசிக்கிறேனோ அவர் அப்படியே ஆக்ட் பண்ணணும், which I cannot show them. They have to imagine what I'm imagining and do, which is a very difficult task. And அவர் பண்ணாக்கா அது எடிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈ வந்து அங்கே ஓடுறது, it's a very difficult task. We will explain you later how the process is done, how the entire process is done. And I'm very proud to say it is not the first time in Indian film. We have done a lot of research for the film, and we found we couldn't find any film across the world that has been done in such a way. Of course, they are completely social films. They are mind-blowing visual effects oriented films. I'm not comparing with that. What I'm saying is a human being interacting with a CG computer graphics created creature in a present day situation. We haven't found anywhere in the entire world cinema. So we are very proud to say this is the first of its kind, and it's I hope you'll all like the attempt. And if there are anything you need to ask me, I'll be happy to reply. It will be one of the most important films in my career. And நான் வந்து முதல்ல இந்த படம் எனக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜ்மௌலி சாரோட இந்த படம் பண்ணுறோம். He's a great director, one of the people that I look up to in my life. And அவர் இந்த படம் நரேட் பண்ணும்போது, expectations, it's my mind. I can imagine anything. My mind is something that is not restricted. I can imagine anything. And படம்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறம், படம் ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம், I can proudly and surely say என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னோட ஹியூமன் இமேஜினேஷனை தாண்டி வந்திருக்கு என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு படம் பண்றது பெரிய அதிர்ஷ்டம். நிஜம் சொன்னானா, இது வேற எந்த ஹீரோயின் பண்ணியிருந்தாலும் நான் அவளை வெறுத்திருப்பேன். எனக்கு ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், டு ஒர்க் வித் திஸ் டீம். இந்த மாதிரி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் சொன்ன மாதிரி நான் கேள்வி கூட பட்டதில்லை, பார்த்ததில்லை, டெஃபினெட்லி கேள்வியே பட்டதில்லை. ஸோ the way the team has come together, அவர் இது டெஃபினெட்லி நான் உரிமையோடு சொல்லலாம், இது வேற யாரால பண்ண முடியாது. இது ராஜ்மௌலி சார் மட்டும், அவரால் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த படத்தை. அண்ட் ஐம் யூஸ்வலி நாட் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் தி எஃபர்ட்ஸ் புட் இன். திஸ் டைம் ஐம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி எஃபர்ட்ஸ், அபவுட் த ஹார்ட் ஒர்க், அபவுட் தி ஆனஸ்டி that is put into this film. And working with the team, from the camera unit, from the people working on the set, assistant directors to art, to graphics, to everybody, to artists, my co-stars Nani and Sudeep,
everybody has put in 100% honesty, and I'm sure about the result of this film. I'm very, very proud. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நடிச்சிருது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துல சார் ராஜமௌழி சார் டைரக்டர், அவர் வந்து எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன். பட் நான் அவருடைய ஃபேனாவே ஆயிட்டேன். எப்போ அப்படின்னு சொன்னா, மகதீரான ஒரு படம் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படம், மிக அதிக செலவுல பண்ணியிருக்காங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் வந்த படம். அதுக்கு நெக்ஸ்ட் படம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்ன பண்றாரு ராஜமௌழி சார், அடுத்த படம் என்ன பண்றாரு, என்ன மாதிரி படம் பண்ண போறாருன்னு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டா ஹிட் ஆனதுக்கு அப்புறமே அவங்க டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா, அப்புறம் ஜனங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, நம்ம என்ன மாதிரி கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதோ இவங்களுக்காகவே மக்கள் வாழ்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ ஆனா ஜனங்க அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கொடுத்தா ஓகே பாக்குறாங்க, நீ நல்லா கொடுக்கலையா பார்க்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரி யோசிக்காம நெக்ஸ்ட் மக்கள் என்ன எது அதுன்றது இல்ல, நம்ம ஒரு நல்ல படைப்பு நமக்கு பிடிச்ச மாதிரி ஆத்மார்த்தமா நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும். மகதீரான ஒரு ஹிட். நெக்ஸ்ட் பார்த்தா மரியாதை ராமன். சோ தனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, தான் என்ன ரசிக்கிறோமோ அதை உண்மையா ஆத்மார்த்தமா கொடுக்கணும். மற்றவங்களுக்காக வாழ்றது இல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த ஒரு மனசு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கிறதுனால நான் அவருடைய ஃபேனாவே ஆயிட்டேன். ஸோ ஏன்னா எல்லாருமே அதை விட நானே அதான் யோசிப்பேன். ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ படம் பண்றோம்னா நெக்ஸ்ட் படம் ஒரு நியூ ஃபேஸ்னோ டக்குன்னு யோசிப்பேன். இப்போ நம்ம ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணிட்டோம், அடுத்து அதை விட ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணா தானே நமக்கு ஒரு மார்க்கெட்டு, எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் சூப்பர்னுவாங்க. டக்குன்னு ஒரு புது ஹீரோ படம் பண்ணா நம்ம மச்சான் வேலைக்கு ஆகலையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களே அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆஸ் எ டைரக்டரா அவ்வளோ பெரிய ஒரு லெவல்ல இருந்துட்டு தனக்கு பிடிச்சது, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டோம், மற்றவங்களாலும் பண்ணிட்டோம் அப்படின்னால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ராஜமௌழி சார். அதுக்கப்புறம் பை த காட் கிரேஸ், என்ன சொல்றது, அவருடைய சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் போனேன், போய் பார்த்தேன். சார் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிஸியா இருந்தாரு, போன்ல கேட்டேன், அவங்க அசிஸ்டன்ட் ஆயிட்டது வந்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்றது, மொத்த படத்துக்குமே ஒரு 5 பேப்பர் தான் இருந்திருக்கு, அவ்வளவுதான் இருந்துச்சு டயலாக். என்ன சொன்னேன், நான் ஒரு சீனுக்கே 5 பக்கத்துக்கு மேலதான் பேசுவேன், இவங்க ஒட்டு மொத்த படத்துக்கே 5 பக்கம் டயலாக் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் போய் சார் மீட் பண்ண. சார் சொன்னார், இந்த மாதிரி நீங்க நிறைய காமெடி டயலாக் பேசி, கவுண்டர் பேசி, பஞ்சு பேசி, கிளாப்ஸ் வாங்கி காமெடி பண்ணிக்கீங்க, பட் இதுல வந்து உங்களுக்கு காமெடி டயலாக்கே கிடையாது, ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் தான், நீங்க வந்து நடிக்கணும் அப்படின்னாங்க. இது எப்படி சார், ஏதாச்சும் வந்து குரங்கு கையில பூ மாலை கொடுத்தாம அது சும்மா இருக்காது, பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கு, அது மாதிரி என் வாய் சும்மாவே இருக்காது, எது சொன்னாலும் என்ன ஒரு கவுண்டரோ இல்லை ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே போனோம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த படமே அப்படிதான், ஒரு ஈயை பார்த்து ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க. அந்த ஈயை பார்த்து லவ் பண்ணும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தெரியுதுனால நான் நினைச்சு நான் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நானா தெரிஞ்சு நானா பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ஒரு அற்புதமான களம் அது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட், அந்த காமெடி பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரொம்பவே எனக்கே பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேசாம கூட இவ்வளோ பாடி லாங்குவேஜில் இவ்வளோ நம்ம எக்ஸ்பிரஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும், இவ்வளோ நம்ம வந்து காமெடி பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய டேரக்டர்ஸ்ல கொஞ்சம் டேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் வே டிராபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். மச்சான் அவங்க எல்லாம் ஒன் வே டிராபிக். என்னன்னா, நம்ம என்னதான் காமெடி பஞ்சு சொன்னாலும் உள்ள நுழையவே நுழையாது, அங்கிருந்து மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும், உள்ளேயே எடுத்துக்க மாட்டாங்க. வரும்போது நோ என்ட்ரி போர்டு போட்டு வந்துருவாங்க. இது சொன்னாலும் அது வேண்டாம் சார், இது வேண்டாம் சார், இல்ல இது வேண்டாம் சார், ஆனா சிரிப்பாங்க நம்ம சொல்றதுக்கு. ஸோ என்னன்னா, அவங்க ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, அது உள்ள நம்மள நுழையவே விட மாட்டாங்க. எது போனாலுமே நோ, ஏதாச்சும் ஒன் வே மாதிரி தான், ரிட்டர்ன் தான் வரலாமே தவிர அங்க நம்ம உள்ள நுழையவே முடியாது. பட் ராஜமௌழி சார் பொறுத்த வரைக்கும் நம்ம சில இம்ப்ரோவைஸ் பண்ணி சொன்னாலும், சில விஷயங்களை ஆட் பண்ணி சொன்னாலும் ரொம்ப ரசிப்பாரு, சிரிப்பாரு. உடனே ஓகே சூப்பர், இது பண்ணிக்கலாமே, இதை வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால என்னுடைய இன்புட்ஸ் என்ன பண்ண முடியுமோ அதுவும் இருக்கு. அதை விட ஒரு அற்புதமான விஷயம் இதுல டயலாக் ரைட்டர் பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் சார். நான் சின்ன வயசுல இருந்து கிரேசி மோகன் சாருடைய நாடகங்கள் எல்லாமே பார்த்து சிரிச்சிருக்கேன். அவர் பண்ண சில காமெடிஸ் எல்லாம் கூட நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரைட்டர். கமல் சார் போன்ற மிகப்பெரிய மனிதர்கள்லாம் ரைட்டிங் எழுதினவர். ஸோ இந்த படத்தை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய டயலாக்ஸ்ல நடிச்சிருக்கிறதுல இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஸோ ஓவரால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான படம், மிக பிரம்மாண்டமான ஒரு படம். தமிழ்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நம்ம இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர், இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை நம்ம வரவேற்கணும். அவருக்கு கண்டிப்பா நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். அதற்கு முதல் ஸ்டெப்
ஒரு வந்து நீங்க தான் பத்திரிகை மீடியாஸ். ஸோ நீங்க எல்லாருமே இதை ஒரு நல்ல விஷயமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு எல்லார்கிட்ட நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சாதாரணமா இவர் மௌலி சார், டைரக்டர் ராஜமௌலி சார் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் சார் படத்தோட கதை என்ன சார் சொன்னாங்க. நான் வழக்கமா சொன்ன மாதிரி இந்த கதையை இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. வழக்கமா எந்த படத்துக்குமே முதல்ல வந்து கதையை நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் போயிடுங்கிற மாதிரி கதை சொல்ல மாட்டேன்பாங்க. அது காரணம் ரெண்டு. ஒன்று சஸ்பென்ஸ் போயிடும், இன்னொன்று சில சமயம் கதையே இருக்காது சொல்றதுக்கு. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு தைரியமா கதையை சொன்னாருன்னா அவர் கதையை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அந்த படத்துல, இந்த படத்துல வந்து நான் இது வரைக்கும் ரஷர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நான் இன்னும் படம் பார்க்கல. பட் நான் இந்த படத்தை வந்து கேட்டேன் ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட வந்து ஃப்ரம் சீன் நம்பர் 1 டு லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு பிட்டு விடாம அவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரே ஒரு சிட்டிங் தான், அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்ல உட்காந்து நான் டயலாக்ஸ் எழுதி கொடுத்துட்டேன். அந்த அளவு இட் இஸ் a நியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய சின்ன சினிமா அனுபவத்துல இவ்வளவு நீட்டா ஒரு சார் செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் அப்படி போகும் சார் அப்படிம்பாங்க. அது எப்படி போகும் நமக்கு தெரியாது. அது அப்புறம் சார் அந்த சீன் 47A எழுதிட்டீங்களா அப்படிம்பாங்க. 47A அதான் சார் அந்த சாங்குக்கு அடுத்து வருது அப்படிம்பாங்க. சாங் வருது எனக்கு தெரியாது சார் அப்படிமா. இல்ல சார் சாங் வருது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, பல விஷயங்களே நீங்க கவலைப்படாதீங்க, இதை மட்டும் நீங்க எழுதிட்டாங்க அப்படிம்பாங்க. அதுதான் நம்ம பெரிய கவலையா இருக்கும், எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாம நீட்டா தரோவா he explained everything to me. இதை விட ஒரு ரெட் கார்பெட் வந்து ஒரு ரைட்டர் கொடுக்க முடியாது ஈஸியா எழுதுறதுக்கு. சாதாரணமா சினிமால நல்ல ஒரு வஸ்தாதாட்டம் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து பழி வாங்குறது ஒரு கதையா இருக்கும். அது ஒரு 12 ரீல் எப்படியாவது சிரமப்பட்டு பழி வாங்கிடுவார், அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் ஒரு ஹீரோ பழி வாங்குறதே சந்தோஷமா இருக்கச்சு, இன்னும் ஹீரோவோட ஒரு அறகுறை ஹீரோ அப்பு, அபூர்வ சகோதரர்கள் அப்பு, குள்ளமா இருக்கிற அப்பு வந்து பழி வாங்கின போது உங்களுக்கு பாக்குறதுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. இதுல வந்து அந்த அப்போட கம்மி, இது ரொம்ப டாட் ஈ வந்து நீ வெறும் ஈடா நீ வெறும் கொசுரா சொல்றோம் இல்லையா, அந்த ஈ என்ன பண்ணுங்கிறத இந்த படத்துல டைரக்டர் மௌலி காட்டிருக்காரு. அவ்வளவு பிரில்லியண்டா காட்டிருக்காரு. அந்த ஈ பழி வாங்குறத வந்து சாதாரணமா வந்து 2 சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கும்பல் நிறைய இருந்தா ஈ மொய்க்கிறது அப்படிம்பாங்க, இல்லாட்டி கும்பல் இல்லைன்னா ஈ ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே ஈ தான் யூஸ் படுத்துறோம். பட் இந்த படத்தை வந்து ஈ மொய்க்க போறது கும்பல். அவ்வளவு ஒரு பிரமாதமா அவ்வளவு பிரில்லியண்டா அந்த படம் பண்ணுங்க. அண்ட் முன்னெல்லாம் வந்து தாய்மார்களுக்கு முடிச்ச படம்பாங்க, அப்புறம் வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம்பாங்க. எந்த குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க, என்ன குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், அப்புறம் வந்து தாய்மார்கள் பார்க்கக்கூடிய படம்பாங்க. இப்ப வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய படம் தான் எதையுமே சொல்லணும். இப்ப ஒரு கார்கி சாரோட எந்திரன் படம், ரஜினி சாரோட எந்திரன் நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. என்னைக்கு கிட்ஸுக்கு பிடிக்கிறதோ அன்னைக்கு வந்து இட் வில் பி கிரேட் ஹிட். இந்த படம் வந்து லிட்டில் ஸ்டூவர்ட் மாதிரி, டாம் இவரோட லிட்டில் ஸ்டூவர்ட் மாதிரி இது வந்து திஸ் வில் பி கிரேட் ஹிட். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இப்ப வந்து பெரியவங்களோட ரொம்ப கெட்டிக்காரங்களா இருக்காங்க. நான் ஒரு ஃபியூ டேஸ் பேக் என்னுடைய கிராண்ட் சன் ஆயிடுச்சு, இந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்ப சாமிக்கு அபிஷேகம் நடந்துச்சு. அப்ப கேட்டான் என் பையன், கேட்டான் கிராண்ட் சன் கேட்டான், தாத்தா வாட் இஸ் கோயிங் ஆன் கேட்டான். அவன் இங்கிலீஷ்ல கேட்டான், காட் இஸ் டேக்கிங் பாத்ரா அப்படின்னு நான். அடுத்து வந்து தெரை போட்டாங்க. அப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம் ஆனது. தாத்தா நவ் வாட் இஸ் கோயிங் ஆன். பட் சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண ட்ரெஸ் பண்றாங்க. என்ன தாத்தா குளிக்கிறத பார்க்க அலோவ் பண்ணாங்க, ட்ரெஸ் பண்றதை பார்க்க கூடாதுட்டாங்களே அப்படின்னா. அந்த மாதிரி பசங்க அவ்வளவு கெட்டிக்காரங்களா இருக்காங்க. அந்த பசங்களோட கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்த மாதிரி படம் வந்து இப்ப எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப வந்து தேவை நிலவுகிறது. அதை புரிஞ்சுட்டு ராஜமௌலி கிராபிக்ஸ் வந்து சும்மா ஃபார் த சேக் ஆஃப் கிராபிக்ஸ் இல்லாம, இந்த ஆஸ்திரேலியால போய் பாட்டு பாடுறதுக்காக கிராபிக்ஸ் வச்சுக்காம, நிஜமாவே இந்த கதைக்கு ரொம்ப தேவைப்பட்ட கிராபிக்ஸ். அதான் சொன்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லிட்டில் ஸ்டூவர்ட் அண்ட் அபூர்வ சகோதரர்கள். அபூர்வ சகோதரர்கள் அப்போ எப்படி பழி வாங்கினானோ அது மாதிரி இந்த ஈ வந்து எப்படி பழி வாங்குறதா. இந்த ஈயை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே ஈ கோ சொல்ல மாட்டோம், ஈ கம் தான் சொல்லுவோம் நம்ம. அந்த அளவு வந்து இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கா வந்திருக்கு. இட் வில் பி ரொம்ப எக்ஸலண்ட். மை ஒர்க் இஸ் வெரி லிட்டில் பிகாஸ் ஹி ஹஸ் டன் தி என்டையர் திங். அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட் அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிட்டார். அந்த சந்தானம் வந்து ஒரு தீஃபா அதுல வர்றதுல ரொம்ப உள்ளங்கவர கல்வன், ரொம்ப அவ்வளவு ஜோரா அந்த படத்துல வந்து அவ்வளவு பெரிய ஹிட்டா போறது. அது ரொம்ப லவபிள் ஹீரோ. ஏன்னா நிஜமாவே லவபிள் ஹீரோ. பிகாஸ் ஹீரோயின் வந்து லவ் பண்றாங்க. ஈ பேசுறதெல்லாம் இவர் பேசுறதா நினைச்சுட்டு இவரை லவ் பண்ணி அதனால அப்படின்னு இவர் நினைச்சுட்டு இவர் மேலும் மேலும் முன்னேறதா அந்த கடைசியில ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு கொண்டு போய் விடுறது. பட் இட் ஹஸ் கம் அவுட் வெரி நைஸ்லி. அண்ட் சாரமா அவர் சொன்ன மாதிரி படத்துல நிறைய பேசுவார். இந்த படத்துல பேசவே இல்லை. அவருக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துல. ரொம்ப ரொம்ப பிரமா. நீங்க வந்து யூ வில் see a different சந்தானம் in this film. ரொம்ப நல்லா இருக்கு. கார்கி சார் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப ஜோரா எழுதியிருக்காரு. மரகதமணி மியூசிக். ஆன் த ஹோல் இட் இஸ் சமந்தா கேட்க வேண்டாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் நான் இந்த படம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை, டு பி ஃப்ராங்க். ரஷஸ்லாம் பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் நடுவில் ஒரு 2-3 வாட்டி அட்டன் பண்ணேன். பட் அந்த ஒரு வருஷம் முன்னாடி அவர் கதை சொன்னார எனக்கு இன்னும் மனசுல வந்து படம் பார்த்த திருப்தி இருக்கு. அதுதான் வந்து ஒரு சினிமா. ஒரு பொன்னியின் செல்வன் கதையை வந்து யாராவது சொன்னா கூட நமக்கு சந்தோஷமா இருக்கணும், அதை உட்காந்து படிக்கணும், நாட் நெசசரி. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரேஷன். அது ஹி இஸ் சோ கன்வின்ஸ்டு. அவருக்கு அவ்வளவு கன்விக்ஷனோட இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு அவர். அண்ட் திஸ் வில் பி a very great hit, no doubt about it.
இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். பட் நீங்களும் வந்து நல்லா அதனால நீங்க பேசாம இருக்க வேண்டாம், என்ன நீங்களும் நல்லா ஹிட் ஆகணும்னு எழுதுங்க நீங்க. ஸோ டெஃபினட்டா திஸ் வில் பி a great hit. I thank you all. நானி திரைப்படத்துக்காக ஃபர்ஸ்ட் மகதீரா படம் ரொம்ப பிடிச்சோம். ரொம்ப பிரமாண்டமான ஹிட். அதை பத்தி எல்லா நெக்கச்சக்க டாக்ஸ், அவ்வளோ சூப்பர் ஹிட் படம். அந்த டைரக்டர் வந்து கூப்பிடுறாரு ஹைதராபாத்க்கு உடனே வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. என்னடா இல்லை இந்த லாங்குவேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம், தெலுங்குல பாட்டு எழுத கூப்பிடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். அப்புறம் அங்கே போனோன்னு சொன்னாங்க இல்லை நேரடி தமிழ் படம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் தமிழ்ல நேரடி அவர் படம் பண்றாருன்ட்டு. அப்புறம் சப்ஜெக்ட் சொன்னாரு. அடுத்த சந்தோஷம் வந்து மரகதமணி சார் மியூசிக்னு சொன்னாங்க. நான் பெரிய ஃபேன் மரகதமணி சாருக்கு. அவரோட வானமே இல்லை, ஜாதி மல்லி பாடல்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்ப அப்போதுல இருந்து கேட்டுக்கிட்டு வந்த சாங்ஸ். அவர் தமிழ்ல வந்து படங்கள் பண்றது இல்லைன்ற வருத்தம் ரொம்ப நாடா இருந்துச்சு. இந்த படத்து மூலமா அந்த வருத்தம் தீர்ந்திருக்கு முதல்ல. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம் இந்த படத்தோட 4 பாடல்களும் நான் எழுதியிருக்கேன்றது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. கதையோட கரு வந்து சொன்னப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி இதை எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனா அந்த சேலஞ்ச் தான் எப்பவுமே ஒரு படத்தை வந்து வெளியில வித்தியாசப்படுத்தி காட்டும் மற்ற படங்கள்ல இருந்து. இப்போ இவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு சப்ஜெக்ட் இப்படி வந்து சொல்லியிருக்காரு, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு இதான் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. அதை விஷுவலைஸ் பண்றது வந்து அதுல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே அதை எதுவுமே தெரியாம திரைக்கு கொண்டு வரும்போது அது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெற்றி பெறும் எப்பவுமே. அந்த ஹீரோயிசம் சாங் எல்லாம் பண்ணி பார்த்துருப்போம். நம்ம வந்து ஒரு ஹீரோ பழி வாங்க போகும்போது நான் இதை பண்ணுவேன் அதை உடைப்பேன் இதை உடைப்பேன்ட்டு ஒரு ஈக்கு ஒரு ஹீரோயிசம் சாங் இந்த படத்துல ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நல்ல மியூசிக், சூப்பர் மியூசிக் பண்ணிருக்காங்க. அதில் எனக்கு இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க. அந்த சமந்தா அவங்களோட கேரக்டர் வந்து ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்ற ஒரு பெண்ணா வந்து அவங்க அந்த படத்துல வராங்க. அதுல அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க வந்து அந்த மைக்ரோ ஸ்கல்ப்சர் அவங்க வந்து அந்த சிற்பம் சின்ன கல்லுல சின்ன அரிசியில இதுல சிற்பங்கள் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட அந்த காதலன் வந்து மாடியில இருந்து பார்த்துட்டு இருப்பான், பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டுரும். நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு சாதாரணமாவே நமக்கே கஷ்டமா இருக்குன்னு போது அவங்க ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்றவங்கன்னு போது அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு அந்த ஒளி தேவைப்படும். அப்ப வந்து அவன் அங்கிருந்து ஒளி வந்து அங்கிருந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து அவங்க மேல பீம் பண்ணுவான். அவங்க வந்து அது பண்றதுக்காக அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி. அந்த சந்தர்ப்பத்துல வர ஒரு பாடல் ரொம்ப அழகான ஒரு இசை ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதுக்கான வரிகள் வந்து வீசும் வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன், ஓஹோ வெண்ணிலவே உனக்கே ஒளி தருவேன், முன் சிலை செய்திடும் பொன் சிலையே, பெண் சிலை செய்விடும் பெண் சிலையே, என் நிலை கொஞ்சம் நீ பார்ப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். அந்த ஒரு காதலோட ஏக்கத்தை இதெல்லாம் கொண்டு வர மாதிரியான அந்த வரிகள் இது மாதிரி. ஏன்னா அவர் வந்து ராஜமௌலி அவர்களோட கரு ஒவ்வொரு சிச்சுவேஷனும் வந்து டிஃப்ரெண்டா வச்சதுனால வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அதே மாதிரி இசையும் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப நானி அண்ட் சமந்தா 2 பேரும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க, ரொம்ப அழகான பேரா இருந்தாங்க அந்த படத்துல. படம் வந்து பெரிய வெற்றி பெற போகுதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது வந்து உலக திரைப்படங்கள் ரசிக்கிற எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்க போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். இந்த படத்துல எல்லாமே வந்து பெரிய ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. ராஜமௌலி சார், கிரேசி மோகன், சந்தானம் எல்லாம் அந்த பின்னணியில இருக்கிறவங்க எல்லாம் எல்லாமே டாப் நாச் கலைஞர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தோட பின்னணியில இருக்கிற அந்த நான் தான் ரொம்ப சின்ன ரோல் இந்த படத்துல. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ரோல் என்னால பண்ண முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. என் பேர் கமலக்கண்ணன், சென்னையை சேர்ந்தவன் தான். ராஜமௌலி சார் கூட இது 5வது படம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஃபிலிமில். 3 சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இன்னைக்கு. February 20 ஃபாக். சமந்தா தமிழில் பேசியிருக்காங்க. என்னோட டைரக்டர் தமிழ் படம் அறிமுகப்படுத்துறார். நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் லாஸ்ட் ஃபில்மே டூல் லாங்குவேஜ் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு. பண்ண முடியல. இந்த படம் பண்ணியிருக்கார். been presented to you. Graphics, of course, மகதீரா trendsetter in graphics எல்லாரும் சொல்றாங்க. பண்ணியிருக்கோம், நீங்க எல்லாம் வளர்த்துருக்கீங்க. பூர்வ ஜென்மத்து ரிமெம்பரன்ஸ் இருக்கு அந்த ஃப்ளைட். இட் கேன் ரிமெம்பர் இட்ஸ் பாஸ்ட் லைஃப். ஸோ இட் மீன்ஸ் இட் கேன் திங்க் லைக் எ ஹியூமன். பட் பிசிக்கல் எபிலிட்டிஸ் வந்து மாதிரி தான். இது தூக்க முடியாது, ஈயால் தூக்க முடியாது. இப்போ ஆக்சுவலா வந்து நமக்கு ஈன்னா தான் தெரியும். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உலகத்துல ஒரு 2400 டைப்ஸ் ஆஃப் ஈக்கள் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து அபவுட் 300-400 டைப்ஸ் ஆஃப் ஈக்கள் இருக்கு.
காமன் நம்ம பார்த்தது. பட் என்னன்னா நம்ம அந்த க்ளோஸ்அப் போய் பார்க்க மாட்டோம். க்ளோஸ்அப் போய் பார்த்தா ஒரு ஒரு விதமா இருக்கும். சார் இந்த நமக்கு இருக்கிற அந்த 300-400 டைப்ஸ்ல ஒரு சில ஜாதி வந்து ஒரு ஒன் வீக் தான் வாழ முடியும். சில ஜாதி வந்து ஒரு 30 days வரைக்கும் வாழ முடியும். ஸோ நம்ம எடுத்தது வந்து அதி சாதாரணமான ஹவுஸ் ஃப்ளை விச் இஸ் லைக் 21 days ஆஃப் லைஃப். நம்ம கதை கூட அந்த 21 daysல தான் முடியும். சார் இந்த ஆகியிருக்கீங்கள தமிழ் சினிமா இந்த மாதிரி தெலுங்கு சினிமா ஹீரோக்கள் மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம்? அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி திஸ் ஹீரோஸ் மேல கோபம் இல்லை. ஹீரோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் வேர் ஐ குட் இந்த படம் பண்ணனா இதுக்கு இந்த படத்துல ஹீரோ ஓகே லைக் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் பம்பிங் இன் 30 crores 30 கோடி செலவு பண்றாங்க இந்த என்ன ஒரு ஸ்டார் ஹீரோ இல்லாம இந்த படத்துக்கு. தட் மீன்ஸ் they are having that much of confidence on me. I have attained this much of position because of my hero.